இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் உயரத்தில் இருந்தவர், அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தவர். ஆனா அதையே அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாம அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் மாறினார் பிதாவாகிய தேவனுக்கு முன்னால. ஆனா லூசிபர் யாரு? தூதன் யாரு? வேலைக்காரன். வேலைக்காரன் பிதாவுக்கு முன்னால தன்னை தாழ்த்தல. ஆனா தான் சொந்த குமாரன் தகப்பனுக்கு முன்னால தன்னை தாழ்த்தினான். இதுதான் குமாரனுக்கும் வேலைக்காரனுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீயும் நானும் வேலைக்காரனா இருந்தா, அடிமையா இருந்தா கர்த்தருக்கு முன்னால தாழ்த்தவே மாட்டோம். இல்ல, நான் கர்த்தருக்கு அடிமை அல்ல, நான் கர்த்தருக்கு வேலைக்காரனும் அல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா குமாரனை போல தாழ்த்துவேன். இல்லனா அடிமையா போனானே அந்த பிசாச போல நீ உன்னை தாழ்த்தவே மாட்ட. தாழ்மை என்பது நிச்சயமா உங்ககிட்ட வரவே வராது. ஏன்னா அடிமைத்தனத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கிறபடினால பிசாசு எப்படி தேவனுக்கு முன்னால தன்னை தாழ்த்தாம வாழ்ந்து அவன் முடிவில் நரகத்துக்கு போய் சேருவானோ அதுபோல உனக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குன்னு சொன்னா உன்னை முடிவு பரியந்தம் நீ தாழ்த்தவே மாட்ட. யோசிச்சு பாருங்க, வேலைக்காரன் தன்னை தாழ்த்தல, ஆனா குமாரன் தன்னை தாழ்த்தினான். அந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான் அப்படின்னா தன்னை புகழ்ந்தான், மற்றவர்களும் தன்னை புகழும்படி செய்தான். அவனை ஆராதனை லீடரா ஒரு கூட்டம் தேவ தூதர்களுக்கு அவனை தலைவனா கர்த்தர் வச்சு அவனுடைய கண்ட்ரோல்ல மற்ற தூதர்கள் எல்லாம் வச்சிருக்கும் போது இவனும் கர்த்தரை துதிக்கல, மற்றவங்களையும் துதிக்க விடல. இப்போ நான் எதற்காக இப்போ ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் ஜெபம் சபையில நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்? நானும் கர்த்தரை துதிக்கணும், நீங்களும் கர்த்தரை துதிக்கணும். தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழிதான். ஒரு ஊழியக்காரன் சபையில ஜெபிக்கிறவனா இருந்தா அந்த விசுவாசிகளும் சபையில ஜெபிக்கிறவனா இருப்பாங்க. ஊழியக்காரன் சரியா இருந்தா அந்த விசுவாசியும் சரியா இருக்கும். லூசிபர் தானும் கெட்டு தன்னோடு இருக்கிற தூதர்களையும் கெடுத்து போட்டான். ஒரு தலைவன், குடும்ப தலைவன், நான் சொல்றேன் குடும்ப தலைவன், கணவன்மார் ஒரு யோபு போல தான் வீட்டுக்கு தானே ஒரு ஆசாரியனாய் மாறி தாம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனா, உத்தமனா, சன்மார்க்கனா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறன அவனை போல பூமியில யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு லீடர் எந்த வீட்டுல எந்த புருஷன் இருக்கிறானோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். புருஷன் துதிச்சா தானே மனைவி துதிக்க முடியும், தகப்பன் துதிச்சா தானே பிள்ளைங்க துதிக்க முடியும், தாய் துதிச்சா தானே பிள்ளைங்க கர்த்தரை துதிக்க முடியும். அதனால உருப்படியான கணவனா இருக்க, உருப்படியான தகப்பனா இருக்க, உருப்படியான தாயா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபையை